அனைவருக்கும் வணக்கம். கடந்த ஞாயிற்றுக்கிழமை கரூரில் நடந்த கோர சம்பவம், அந்த கோர சம்பவங்களுக்கு பிறகு பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவனர் மருத்துவர் ஐயா அவர்கள் தன்னுடைய கட்சி நிர்வாகி கரூர் பாஸ்கர் அவர்களை மருத்துவமனைகளுக்கு அனுப்பி பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஆறுதல் கூறி அவர்களுக்கு தேவையான உதவியை செய்து தருமாறு கட்டளையிட்டிருந்தார். அதன் அடிப்படையில் கரூர் மாவட்ட பாட்டாளி மக்கள் கட்சி சார்ந்தவர்கள் கரூர் பாஸ்கரன் தலைமையில் மருத்துவமனைக்கு சென்று உயிரிழந்தவர்கள், பாதிக்கப்பட்டவர்கள், சிகிச்சை பெற்று கொண்டிருப்பவர்கள் இவர்களை பார்த்து ஆறுதல் கூறியிருக்கிறார்கள். என்னதான் ஆறுதல் கூறினாலும் மாண்டு போன உயிரை மீட்டு தர முடியாது. இதற்கு யார் கவனக்குறைவாக இருந்தார்கள் என்று பார்க்கின்ற பொழுது, இதுவரை திரைப்படங்களிலே நடித்த நடிகர் விஜய் திரைப்பட ஷூட்டிங்கிற்காக எவ்வளவு முன்னேற்பாடுகளை செய்கிறார்கள். படப்பிடிப்பு தளத்தில் என்ன வேண்டும், அந்த படப்பிடிப்பில் ஈடுபடுகின்ற ஊழியர்கள், கேமராமேன், நடிகர், நடிகைகள் உள்ளிட்டவர்களுக்கு எப்படிப்பட்ட பாதுகாப்பை வழங்க வேண்டும், மின்சார வசதி, கேமராவுக்கு தேவையான வெளிச்சம், இவற்றையெல்லாம் திட்டமிட்டு செயல்படுத்துகின்ற சினிமா துறையை சார்ந்தவர்கள். நடிகர் விஜய் பேசுகின்ற பல கூட்டங்களில் அவருடைய ஒலிபெருக்கியே சரியாக வேலை செய்யவில்லை என்று சொல்கிறார்கள். அந்த அளவிற்கு அந்த நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் கவனக்குறைவாகத்தான் இருக்கிறார்கள். அவர்கள் கூட்டம் கூட்டுவதிலே காட்டுகின்ற ஆர்வத்தை அந்த கூட்டத்திற்கு தேவையான அடிப்படை வசதிகளை செய்து கொடுப்பதில் காட்டியிருந்தால் இன்றைக்கு இந்த கோர சம்பவம் நிகழ்ந்திருக்காது, இத்தனை உயிர்கள் மாண்டிருக்காது. கிட்டத்தட்ட இறந்து போனவர்களில் 5 பேர் பெண் குழந்தைகள், 5 பேர் ஆண் குழந்தைகள். எதற்காக அந்த கூட்டத்திற்கு வந்தோம், ஏன் மயங்கி விழுந்தோம் என்றே தெரியாமல் அந்த குழந்தைகள் மடிந்து விட்டார்கள். சரி, அந்த கூட்டத்திற்கு போன பெரியவர்கள் வெறும் விசிலடிச்சான் குஞ்சுகளாகவா இருப்பது? போனவர்கள் குழந்தைகளை அழைத்து செல்லக்கூடாது. கடுமையான வெப்பம், கடுமையான வெயில், இவர்களுக்கு தேவையான குடிநீர் வசதி, அந்த குழந்தைகளுக்கு தேவையான உணவு வசதி அங்கே சரியாக கிடைக்குமா, அந்த குழந்தைகளுக்கு தேவையான காற்றோட்டம் அங்கே இருக்குமா, அல்லது கூட்ட நெரிசல் அதிகமாக இருக்குமா என்பதை பற்றி எல்லாம் கவலைப்படாமல் ஏதோ ஒரு நடிகரை பார்த்தோம், கைதட்டினோம், விசிலடித்தோம் என்று செல்வதா அரசியல் நிலைப்பாடு என்பதை பற்றி புரியாமல் ஒரு மிகப்பெரிய கூட்டத்தை அங்கே கூட்டிவிட்டு இப்பொழுது 40 பேர் மடிந்ததற்கு பிறகு அழுது அரற்றுவதால் எந்த பயனும் ஏற்பட போவதில்லை. கடந்த காலங்களிலும் பல கசப்பான உண்மைகளை தமிழ்நாடு சந்தித்திருக்கிறது. ஏற்கனவே பேரறிஞர் அண்ணா மறைந்த பொழுது அண்ணாவுடைய மறைவுக்கு சென்றவர்கள் அவருக்கு அஞ்சலி செலுத்த தொடர் வண்டியின் மேல் அமர்ந்து சென்று பலர் இறந்த வரலாறும் தமிழ்நாட்டுக்கு இருக்கிறது. கும்பகோணம் மகாமகம் குளத்தில் ஜெயலலிதாவும் அவருடைய தோழி சசிகலாவும் குளிக்க போய், புண்ணியம் தேட போய் அந்த கும்பகோணம் மகாமகம் குளத்தில் பலர் மடிந்ததையும் கடந்த கால வரலாறு காட்டியிருக்கிறது. அந்த கும்பகோணம் மகாமகம் குளத்தில் மடிந்தவர்களை பற்றி சொல்கின்ற பொழுது, அன்றைக்கு கும்பகோணத்தின் அதிமுக எம்எல்ஏவாக இருந்த ராமநாதன் என்பவர், கும்பகோணம் மகாமகம் குளத்தில் மடிந்தவர்கள் நேரடியாக சொர்க்கத்திற்கு போவார்கள் என்று அந்த மரணத்தை கூட பரிகாசம் செய்தார்கள். ஆனால் இன்றைக்கு இவ்வளவு நடந்ததற்கு பிறகும் நடிகர் விஜய் கூட்டிய அந்த கூட்டத்தில் ஒரு குறுகிய பாதையில் எவ்வளவு பேரை கூட்ட முடியுமோ அவ்வளவு பேரைத்தான் கூட்ட வேண்டும். இப்பொழுது இறந்ததற்கு பிறகு அரசின் மீது, காவல்துறையின் மீது குற்றத்தை சுமத்துவதால் போன உயிர் திரும்பி வரப்போவதில்லை. ஒருவேளை கூட்டத்தை கட்டுப்படுத்த வேண்டும் என்று அந்த சாலையில், அந்த கூட்டம் நடந்த பகுதியில் 10,000 பேருக்கு மேல் அனுமதிக்க மாட்டோம் என்று காவல்துறை மிகவும் கண்டிப்போடு ஒரு உத்தரவை போட்டிருந்தால் இப்படிப்பட்ட கொடுமை நடந்திருக்காது. ஆனால் அப்பொழுது என்ன ஒரு பிரச்சாரம் எழும் என்று கேட்டால், காவல்துறை நடிகர் விஜய்க்கு எதிராக செயல்படுகிறது, காவல்துறை திமுக அரசின் ஏவல் துறையாக மாறிவிட்டது என்று சொல்லக்கூடிய அபாயமும் இருக்கிறது. மொத்தத்தில் மத்தாளத்திற்கு 2 பக்கமும் அடி என்பதை போல காவல்துறை இன்றைக்கு தடுமாறிக்கொண்டிருக்கிறது. இந்த சம்பவம் நடந்ததற்கு பிறகு நடிகர் விஜய்
உண்மையிலேயே ஒரு மக்களை நேசிக்கின்ற தலைவர், மக்களுக்காக பொது வாழ்வுக்கு வந்த தலைவர், மக்களுக்காக அரசியலுக்கு வந்த தலைவர் என்ற எண்ணம் அவருக்கு இருந்திருக்குமானால் அடுத்த நிமிடம் அவர் சென்னைக்கு போகாமல் மருத்துவமனைக்கு சென்று அந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஆறுதல் கூறியிருக்க வேண்டும். அவர்களுக்கு தேவையான வசதிகளை செய்து கொடுத்திருக்க வேண்டும். அவர்களுக்கு தேவையான மருத்துவ உதவிகளை செய்து கொடுத்திருக்க வேண்டும். அதே நேரத்தில் அல்லல்பட்டு கொண்டிருக்கின்ற சொந்த ஊருக்கு திரும்பி செல்ல முடியாத மக்களுக்கு தேவையான ஏற்பாட்டுகளை அவர்கள் செய்து கொடுத்திருக்க வேண்டும். அவருடைய கட்சியை சார்ந்தவர்களுக்கு சரியான உத்தரவை பிறப்பித்திருக்க வேண்டும். ஒரு தலைவன் சரியாக இருந்தால்தான் அந்த இயக்கம் சரியாக இருக்கும். கூட்டத்தை கூட்டுபவர்கள் எல்லோரும் தலைவராகிவிட முடியாது. கூட்டிய கூட்டத்தை யார் தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறார்களோ, அவருடைய சொல்லுக்கு எந்த கூட்டம் கட்டுப்படுகிறதோ, அந்த அளவிற்கு ஒரு இயக்கத்தை வழிநடத்தினால் மட்டுமே தமிழ்நாட்டில் ஒரு மிகச்சிறந்த அரசியல் கட்சியாக அவர்கள் வளர முடியும். இல்லையேல் அவர்கள் நேற்றிரவு பெய்த மழையில் இன்று முளைத்த காளான்களைப் போல காணாமல் போய்விடுவார்கள். மொத்தத்தில் இந்த மிகப்பெரிய சோக நிகழ்வுக்கு நடிகர் விஜய் கட்சியை சார்ந்தவர்களும் நடிகர் விஜயும் ஒரு காரணமாக இருக்கிறார்கள் என்பதை மறுப்பதற்கு இல்லை.